அன்புக்குரியவர்களே, மோக பாவம் என்னும் தவக்கால விவிலிய தொடர் இன்று மோக பாவம் உள்ளிருந்து வருகின்றது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தீட்டு வெளியிலிருந்து உள்ளே வருகிறதா, உள்ளிருந்து வெளியே வருகிறதா? பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? தீட்டு வெளியே இருந்து உள்ளே வருகிறது, ஆகவே கைகளை கழுவ வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். இயேசு என்ன கூறினார்? தீட்டு உள்ளத்திலிருந்து தான் வருகிறது. மத்திய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18-19 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு கூறுகிறார், வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன, அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய்ச்சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது. ஆகவே மனிதரின் உள்ளத்திலிருந்து வருகிற எண்ணங்கள் தான் மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. எனவே இந்த மோக பாவமும் மனித உள்ளத்திலிருந்து வருகிறது. அது மனித இயல்பாக இருக்கிறது. மனிதர்களுக்குள் 2 இயல்புகள் இருக்கின்றன. மனித இயல்பும் இருக்கிறது, இறை இயல்பும் இருக்கிறது. அந்த இறை இயல்பின் உதவியோடு நாம் மனித இயல்பை கட்டுப்படுத்த வேண்டும், மேலாண்மை செய்ய வேண்டும். பல நேரங்களில் ஆணாதிக்கவாதிகள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். என்னவென்றால், இந்த மோக பாவத்தை பெண்கள் தான் தூண்டுகிறார்கள். அவர்கள் சரியாக உடை உடுத்துவதில்லை. அவர்கள் சரியாக உடை உடுத்தினால் நாங்கள் சரியாக நடந்து கொள்வோம். அவர்கள் சரியாக உடை உடுத்தாதனால் இந்த பாலியல் வன்முறைகள் நடக்கின்றன என்கிற ஒரு வக்கிரமான, ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அது தவறு. காரணம், இந்த கட்டுக்கடங்காத பாலுணர்வு, இந்த பாலியல் வன்முறை எல்லாம் வெளியிலிருந்து வருவதில்லை, அது உள்ளிருந்து தான் வருகிறது. ஆகவே யார் எப்படி ஆடை கொடுத்து இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் எண்ணங்களை நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது, அது வெளியில் இல்லை என்பது இயேசுவின் வாக்கு. தீட்டு என்பதும் பாவம் என்பதும் வெளியிலிருந்து வருவதில்லை, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் வருகிறது. எனவே நாம் நம்முடைய உள்ளத்தை காத்து கொள்வோமாக. வெளியிலிருந்து வருவதில்லை, அது பெண்களிடமிருந்தோ ஆண்களிடமிருந்தோ அவர்களுடைய நடை உடை பாவனைகளிலிருந்தோ வர வேண்டிய தேவையில்லை, அது நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் வருகிறது. எனவே நாம் நம்முடைய உள்ளத்தை காத்து கொள்வோமாக. தூய ஆவியார் நமக்கு அருளும் ஆற்றலும் தருவாராக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. உன் மகனும் தகுதியற்றே, உன் மகளனும் தகுதியற்றே, அப்பா